வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு எந்த டாபிக் வினோத் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். Athletes push themselves through pain all the time. சரிங்களா? சோல்ஜர்ஸ் ஆல்சோ பாஸ் ஏ லிமிட், ட்ரெயின் பாஸ் ஏ லிமிட். நம்ம கமாண்டோஸ்லாம் ஏன் நம்ம ஆண்டர்பிரனர் ஈலான் மஸ்க் கூட இஸ் பீன் ஃபேமஸ் ஃபார் ஸ்லீப்பிங் இந்த ஆஃபீஸ். வேலை செய்யணும்னா ஆஃபீஸ்லேயே படுத்துன்னு தூங்கிட்டு அங்கேயே பல் தைச்சுன்னு உட்காந்துருப்பாரு. ஸோ வாட் செப்பரேட்ஸ் தோஸ் ஹூ ஸ்டாப் அண்ட் தோஸ் ஹூ டோன்ட்? இதெல்லாம் மைண்டு தானா? மென்டலா? இஸ் மென்டல் திங் இஸ் வாட் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் நீ அச்சீவிங்? ஏன் எல்லாம் பெரிய பெரிய ஆளாக எடுக்கிற? திங்க் ஆஃப் அ போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு மரியாதையே கொடுக்கறது கிடையாது. பட் கேன் யூ டூ வாட் ஹி இஸ் டூயிங்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் வெயிலில் போய் நிற்கணும். வெயில் மாத்திரம் நம்ம இப்போ மழை புயல கூட நின்றுருக்காங்க. புயலோ மழையோ போய் அங்கே நிற்கணும். உட்கார சீட்டு கூட இருக்காது, கிடையாது. போகிறதுக்கு பாத்ரூம் இருக்காது. கிடையாது. எங்கேயுமே அவன் வந்து யாரோ எங்கேயோ ஒரு லீடர் போகணுங்கிறதுக்காக அவன் உட்காந்துட்டு 4 மணி நேரம். பப்ளிக் வேறு ஒன்று இன்சல்ட் பண்ணிட்டே பப்ளிக் இன்சல்ட் பண்ணுவாங்க. நியூசன்ஸ் மாதிரி பார்ப்பாங்க. நியூசன்ஸ் மாதிரி ரோட்டில் வந்து டிராஃபிக் போலீஸோட நிலைமையை பாரு. நீ அவசரமாக போனங்கிறதுனால அவரை இஷ்டத்துக்கு திட்டுவேன். அவருக்கு வந்து உன்னை நிறுத்தக்கூட பவர்ஸ் கிடையாது. ஹி டசன்ட் ஹேவ் தி பவர்ஸ் டு ஃபைட் யூ. உன்கிட்ட இப்போ லைசன்ஸ் கேட்க கூட அவருக்கு பவர் கிடையாது. சரி, உன்னை கூட்டின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகலாமே தவிர சார்ஜென்ட் இருந்தால் தான் நீங்கள் பயப்படுவீங்க. கான்ஸ்டபிளுக்கு யாருமே பயப்படுறது கிடையாது. அவங்களுக்கு ஒரு 30-35,000 ரூபா சம்பளம் தான். இஸ் இ நாட் டூயிங் தி ஹார்ட் திங்? வை டு யூ இமீடியட்லி சே இலான் மஸ்க்கு இல்லை அவர்? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க? அதே சரி, இதாவது கார்மெண்ட் சம்பளம், கார்மெண்ட் உத்தியோகம்னு நீங்கள் எங்கே போனாலும் சரி, ஒரு ஃப்ளாட்டில் வாட்ச்மேன் ஒருத்தரை போட்டிருப்பாங்க. ஏன்னா ரியல் வாட்ச்மேன் சம்பளம் கொடுக்க இவங்க மாட்டாங்க. ஆமாம். ஏன்னா அவன் 20,000 25,000 சம்பளம் கேட்பான். 2 ஷிஃப்ட்டுக்கு நீ 50,000 ரூபாய்க்கு ஆள் போடணும். எங்கேயாவது ரிட்டையர் ஆகி அவனால் ரிட்டையர்மெண்ட் பணம் இல்லாமல் பசங்க அவங்கள சரியாக சப்போர்ட் பண்ணாத ஒரு மனுஷன்தான் உன்னோட நைட் வாட்ச்மேனாக இருக்கும். நீ அவனை நைட்டில் வாட்ச்மேன், டேக்கு ஒரு வாட்ச்மேன். வீட்டிலேருந்து அவனை விரட்டி விடுவாங்க. இங்கே வந்து கொசுலையும் இதுலேயும் படுத்துன்னு இருப்பான் மழையில், பாவம். அவன் வயசு 70-65 இருக்கும். உன்னை கேட்டு திறந்தா யூ கேன் சீ இட் இன் ஆஸ் அ சொசைட்டி. நம்ம வெக்கமே கிடையாது நம்மளுக்கு. ஹியூமனிடேரியனே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனுக்கு 5 பேர் போனஸ் கொடுக்கறதுக்கு முக்கால் அழுவாங்க. ஆமாம். இவங்க எல்லாரும் வந்து வாழ்க்கையில் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. ஆமாம். அவனுக்கு ஒரு 500 ரொம்ப நிறைய வாட்டி ஆமாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன். ரொம்ப கேவலமாக அடிப்பாங்க வாட்ச்மேன், கண்ணா பின்னான்னு பேசுறது, பிடிச்சது கிழிப்பாங்க. இதெல்லாம் என்னது? இது என்ன? ஆர் நாட் தீஸ் பீப்புள் புஷிங்? நீ என்ன இலான் மஸ்கை பேசுகிற, அவனை பேசுகிற, இவனை பேசுகிற? என்ன தப்பு பண்ணான் அவன்? தட் he was not fortunate enough to save enough money to retire. இந்தாட்ட நான் இன்னும் பார்த்துருக்கேன். பசங்களை படிக்க வச்சுருப்பான். பசங்க போய் எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு என்கிட்ட காசு இல்லைன்னு இவனுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் பயங்கரமாக கேள்விப்பட்டிருக்கேன். பையன் பொண்ணுங்களா யூஎஸில் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, இங்கே வாட்ச்மேனாக அவர் இன்னும் வேலை செஞ்சாங்க. ஆமாம், அந்த பசங்களுக்கு அது கூட இல்லை. படித்தோன்னே படிக்க வச்சானே நம்ம செய்வோமே. அதனால தான் நான் எப்போதும் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் பேரண்ட்ஸை நான் பார்த்தா, நீ கண்ணை முன்ன அப்புறம் காசை கொடு, அது வரைக்கும் கொடுக்காது. ஏன்னா உன்கிட்ட காசு இருக்குங்கிற பயத்திலேயே உன்னை மரியாதையாக வச்சுருப்பான். நான் எங்கள் அப்பாட்டியே அந்த அட்வைஸ் தான் கொடுத்தோம். நம்ம அப்பாட்டியே அந்த அட்வைஸ் கொடுத்தேன். நானும் 3 பேரும் நம்ம அடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா நீ இருக்கிற வரைக்கும் நீ கம்ஃபர்டபுளாக இருந்துட்டு போயிடு. ஏன்னா எங்களை நம்ப முடியாது. நானே உன்னை வெள்ள, நீ எதுக்கு மற்றவன், நானே உன்னை வெள்ள அமைச்சிருவேன். ஃபேமஸாக ரேமன் கதை இருக்கு. ஆமாம், ரேமன்ஸ் கதை. ஸோ தே ஆர் டூயிங் த ஹார்ட் திங். அந்த 65 வயசில் அவன் வந்து நீ நைட்டில் உட்காருவியா? நீ இன்றைக்கி நான் உனக்கு சொல்கிறேன், உனக்கு நான் 50 ஊரில் 10 லட்ச ரூபா சம்பளம் தரேன், எவ்ரி டே நைட் உட்காருவியா? எங்கேயாவது வந்து என்ன பண்ணுவான், அவனால் தாங்க முடியாமல் ஒரு அட்டை மேட்டை போட்டு ஒரு பாயை போட்டு படுத்து தூக்கிடுவான் 11 மணிக்கு. அப்போ தான் காரில் வந்து இறங்குவான் அந்த ஃப்ளாட்டில். அவன் தண்ணி அடிச்சு ஊர் சுற்றிட்டு வருவான். அடித்து திறந்தப்பறம் இவனை திட்டுவான், உன்னை தூக்கத்துக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு. ஏதோ இவன் அப்படியே NSJ கமாண்டோக்கு சம்பளம் கொடுத்த மாதிரி பேசுவான். கரெக்ட். ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணோம்னா, வி ஹவ் டு செலிப்ரேட் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். ரீசெண்டாக வந்து ஹிந்துவில் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. என்னோடய ஃப்ரெண்டு ஏரியாவில் தான் அவர் சப்ளை பண்ணுறாரு. 90 வயசு ஒருத்தருக்கு. எவ்வளோ? 90 வயசு, 90 இயர்ஸ். அவர் பேர் பேப்பர் தாத்தா. அந்த பேப்பர் தாத்தா 90 வயசில் வீடு ஏறி இறங்கி பேப்பர் போட்டுருக்காங்க.
நம்ம ஊரில் என்னென்னா இப்போ பேப்பர் படிக்கிறதே நிறுத்திட்டோம், அது வேறு விஷயம். படிக்கிறதே பேப்பர் வாங்குறதே விட்டுரு. ம். பட் 90 வயசு ஒருத்தர் பேப்பர் போட்டுன்னு இருக்காருன்னா வாட் இஸ் இட் சே ஆஃப் யுவர் சொசைட்டி? அவர் பேப்பரும் பாலும் போட்டு நான் வந்து எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் பணம் சம்பாதிச்சுக்கிறேன்னு ஒரு ஹிந்து இன்டர்வியூவில் சொல்கிறாரு. அப்போ உன் சொசைட்டியை பற்றி என்ன சொல்கிறது? அது அவ்வளோ நல்லா சொல்லலை. நம்ம சொசைட்டி ஆர் தே டூயிங் ஃபைட்டிங் த்ரூ இட் ஆர் யுவர் எஸ் ஓவர் கம்மிங். ஆமாம், அவங்கள பார்த்து அப்புறம் நம்ம பாடி பெயின், நம்ம முதுகு வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குதுலாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ரைட். இது வந்து இப்படி இப்போ நீ பாடி பெயினுங்கிறேன்னு என்னால் முடியலன்னா நான் படுத்துப்பேன், லைட்டாக படுத்து தூங்கினேன். கொஞ்சம் என்னால் வலியே தாங்க முடியாது, கொஞ்சம் வலிச்சா கூட நான் அலறி ஊரையே கூப்பிட்டு படுத்துருவேன். பட் இந்த வேலைக்கு போகிறாங்க, இந்த டெய்லி கூலிக்கு போகிறவங்கலாம் இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிறோன்னா அவன் டாக்டர்கிட்ட போய் காசு கொடுக்கறதுக்கு கூட அவனுக்கு டைம் இருக்காது. ஒரு மாத்திரை வாங்க கூட காசு கிடையாது. ஏதோ மெடிக்கல் ஸ்டோருக்கு போவான், ஏதோ மாத்திரை. ஏன்னா அன்றைக்கி அவன் வேலைக்கு போகலன்னா அன்றைக்கி அவனுக்கு சம்பளம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. இந்த இப்போ ரீசெண்டாக நம்ம எலெக்ஷன் இது கார்டு பண்ணாங்களே அட்டை, அந்த எஸ்ஆர் ஏதோ பிஎல், ஆமாம், அது நிறைய பேர் வந்து போகவே முடியல. ஏன்னா எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அன்றைக்கி வேலைக்கு சேட்டா கூலி அவன் சேட்டா அவனுக்கு சம்பளமே கிடையாது, அன்றைக்கி அவன் சாப்பாடே கிடையாது. அவன் எஸ்ஏஆர் ஃபார்முக்கு கொடுக்கணும்னா அன்றைக்கி அவன் வேலையை விட்டு அன்றைக்கி சம்பளம் வேண்டாம், ஆமாம், நான் பட்னியாக இருப்பேன், நம்ம வீட்டில் எல்லாரும் பட்னியாக இருக்கணும் அப்படின்னா நீ போய் எஸ்ஐஆர் ஃபார்ம் போடலாம். நான் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் இவங்கெல்லாம் தான் அன்சங் ஹீரோஸ். எஸ், 90% ஆஃப் இந்தியா இஸ் தட் அன்சங் ஹீரோஸ். 10% தான் நம்ம டே இன் அண்ட் டே அவுட். அண்ட் இட்ஸ் நாட் தட் நான் ஒரு 10 நாளைக்கு வேலை செஞ்சுட்டேன், ஐ மேட் இனஃப்னு. அன்றைக்கி அவன் வாங்கினது அன்னியோடையே முடிஞ்சிடுச்சு. கரெக்ட். ஸோ டில் ஹீ லிவ்ஸ், அதனால தான் 90 ரோல் பண்ண உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஹி ஹேஸ் டு கீப் ஆன் புஷிங் த்ரூ லைஃப். ஆமாம், அப்போ நம்ம ஹீரோலாம் யாருன்னா ஈலான் மஸ்க். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அன்றைக்கி நைட்டு அவன் கண்ணை மூடுற வரைக்கும் அவன் வேலை செஞ்சான். தெர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட், நோ பெனிஃபிட், நோ இன்சூரன்ஸ், நத்திங், நோ கோல்டு. பட் நம்ம வந்து இது மாதிரி ஒரு இதை பார்க்காம ஆல் த டைம் யூ வாண்ட் டு திங்க் அபவுட் ஒன்லி பிக் திங்ஸ். ஆமாம், இமேஜின் அ மேன் வந்து எனக்கே தெரியும், ஐ ஹவ் புட் ஆல் மை லைஃப். 2 பசங்க வெளிநாட்டில் இருக்காங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஐடியில் அப்போ இருக்கிற டாப் ஐடி ஜாபில் கொடுத்துட்டேன். பையனை திரும்பி பார்க்க மாட்டேங்கன்னா நான் வந்து டெய்லராக இருக்கணும், நான் வந்து வாட்ச்மேனாக இருக்கணும், நான் கார் ஓட்டணும்னா இதோட அசிங்கம் ஏதாவது இருக்கா நம்ம சொசைட்டிக்கு? எஸ், அசிங்கம் அவங்களுக்கு இல்லை, அவங்க ஷுட் பி ப்ரவுட், தே ஷுட் பி செலிப்ரேட்டட். எஸ், ஐ அக்ரி. நீங்கள் சொல்ல உண்மைதான். இது கற்றுன்ட்டேன். இப்போ நான் இனிமே கதைக்கு வந்து நான் உதாரணத்துக்கு ஈலான் மஸ்கை சொல்லவே மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள், எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.